பெருசா இப்ப கதை அப்படின்ட்டு வந்து எக்ஸ்டர்னலா எதுவும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லாததுனால, 3 விஷயத்த பத்தி இன்னைக்கு வந்து மகாநதி சீரியல்ல இப்ப காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எடுத்தோனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கங்கா அந்த கொடைக்கானல் வீட்ட வித்தரலாம் அப்படின்னு பேச, காவேரிக்கு சொர்ருன்னு கோவம் ஏறுது. இதுவரைக்கும் யூசுவலா கோவப்படுற காவேரிக்கும், இன்னைக்கு கோவப்படுற காவேரிக்கும் ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு ரேஜ் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. கோபம் வேற, ரேஜ் வேற. ஆங்கர் வேற, ரேஜ் வேற. அப்படியே உச்ச ஸ்தாய்க்கு கோவப்படுறது இருக்குல்ல, அந்த லெவலுக்கு தான் போறாங்க. ஏன்னா வந்து அவங்களால அத ஏத்துக்க கூட முடியல. அத யோசிக்க கூட முடியல. ஒரு ஒரு பேசுறது விஷயங்கள்லாம் இருக்கணும். சில விஷயங்கள்லாம் நீங்க சாதக பாதகம்லாம் பேசலாம். எனக்கு இது பிடிச்சிருக்குங்க, இது பிடிக்கலங்க அப்படின்னு பேசலாம். ஆனா இதுல அதெல்லாம் அவங்களுக்கு இல்ல. இந்த எண்ணமே கூடாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அப்பாவுடைய நினைவா நமக்கு இருக்கக்கூடிய வீடு அந்த வீடு அப்படின்னா, அந்த வீடு சும்மா தானே இருக்குங்கிறாங்க கங்கா. அது சும்மா இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஹோம் ஸ்டே போட்டு பார்த்துக்கலாம். இல்ல ஏதோ ஒண்ண பண்ணலாம். ஆனா வந்து அத பழி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த வீட்டுக்காக போராடி இருக்காங்க, எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. கங்கா வந்து பல நேரங்கள்ல சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு, இல்ல உங்க அப்பாவுடைய வீட்ட வித்தரலான்னு பேசிட்டு இருக்காங்க. பிராக்டிகலான முடிவா அத கங்கா பார்த்தா கூட இவங்களால அத அப்படி பார்க்க முடியல. ஏன்னா அது அவங்களுக்கு எமோஷனலா வலிக்குது. அதனால கோவப்பட்டு முடியவே முடியாதுங்கிறதுல ஃபர்மா இருந்து பாட்டிகிட்டயும், சாரதாகிட்டயும் கூட அத சொல்லிர்றாங்க. இது ஒரு பக்கம் நடக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த டாஸ்க் காவேரிக்கு என்ன இருக்குன்னா, விஜயை எப்படியாச்சும் அந்த வீட்டுக்கு கூட்டு போகணுன்ட்டு. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க விஜய்கிட்ட போய் பேசுறாங்க. இப்ப என்ன ஒர்க் பண்றாரு விஜய்ங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து நீங்க அந்த பழைய கம்பெனிக்காக தன்னுடைய ஓன் கம்பெனிக்காக ஒர்க் பண்றாருன்னா, அப்ப இத்தன நாள் வேலைக்கு போறதெல்லாம் சும்மா ட்ராமாவா இருந்துச்சா? இல்ல இப்ப இங்க உட்காந்து வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, அப்ப ஆஃபீஸ்க்கும் போறீங்களா? என்ன கதை அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, இங்க வந்து என்னுடைய முடியெல்லாம் வந்து கொட்டுது. இங்க தண்ணி சரியில்ல, வீடு நல்லா இல்ல, ரூம் சின்னதா இருக்கு. நம்ம அங்க போயிரலாம். அங்க போய் கால் வைக்கும்போதே அப்படியே அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் நரம்பெல்லாம் ஏறி ரட்சகன் படம் மாரி நாக்குப்பூச்சியெல்லாம் வந்துச்சுங்கிற மாரிலாம் பேச, இவர் முதல்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்கவங்க தனித்தனியா இருக்கும்போதே நல்லா தான் இருக்கு. கிளம்புன்னு அனுப்பி விட்டுர்றாரு. ஸோ அவங்களுடைய முயற்சி இப்போதைக்கு தோல்வியில இருக்கு. இதுக்கிடையில வந்து திருப்பி ஜெயா ஒரு முடிவு எடுக்குறாங்க. முயற்சி எடுக்குறாங்க. யாருன்னா வந்து நிவினோட அம்மா. நிவின் கிட்ட பேசி, "நீ ஏன்டா தனியா இருக்க? கஷ்டப்படுற. ராத்திரி லேட்டா வர. எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்க. நீ வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி யமுனாவ டிவோர்ஸ் பண்ணிடு. டிவோர்ஸ் பண்ணிட்டா நான் உனக்கு வந்து சொத்தெல்லாம் உனக்கு குடுக்க வச்சுர்றேன். டிவோர்ஸ் பண்ணா தான் உனக்கு சொத்து. இல்லன்னா அவளுக்கும் அவங்க குடும்பத்துக்குலாம் சொத்து போய் சேர்றத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு" அவங்க தனியா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசும்பொழுது அப்படியே யமுனா ஏற்கனவே போன வாரம் நடந்தது அதே தான். அவங்க ஓரமா நின்னு அப்படியே முறைச்சு அப்படிங்கிறாங்களாம். அத மட்டும் காமிக்கிறாங்க வேற. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.